ஆகவே அவர்கள் கடவுளின் செயல்முறைக்கு தங்களை உட்படுத்தவில்லை. புரியுதா? இப்போ இதான் அடுத்து சர்ப்பநாதர் கூறுவார். அதுக்கு விளக்கிட்டு இப்போ சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கு சர்ப்பநாதர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், சகோதரரே, என் இனமாகிய உனக்கும் என் எஜமானனின் ஆசீர் கிடைக்க வேண்டும் என நான் உளமாற விரும்புகிறேன். அதற்காக நான் எஜமானனிடம் மன்றாடுகிறேன். எஜமானன் மேல் உனக்கு பற்று உண்டு என்பதற்கு நானே சாட்சி. ஆனால் அப்பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டது அல்ல. அதாவது எஜமான் உங்களை தமக்கு ஏற்புள்ளாக்கும் முறையை, அதாவது திருப்பலிக்கு செல்லும் முறையை அறிந்து கொள்ளாமல் நீங்கள் உங்கள் முயற்சியாலேயே துதிபாடி முகஸ்துதி செய்து அவருக்கு ஏற்புறவர்கள் ஆக முயல்கிறீர்கள். ஆகவே நீங்கள் எஜமானனின் செயல்முறைக்கு, அதாவது திருப்பலிக்கு செல்லும் செயல்முறைக்கு உங்களை உட்படுத்தவில்லை. அதனால் என்னதான் துதிப்பாடி முகஸ்துதி செய்து எஜமானனை வசியம் செய்ய பார்த்தாலும் அவர் தன்னுடைய முறைமையை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். பாருங்க, அந்த இடம் தான் பிரச்சனை. என்னதான் அவருடைய செயல்முறையோட நாம் செய்யும் முறை சிறப்பானதாக இருந்தாலும், அதாவது திருப்பலியை விட ஒரு சிறப்பான முறையில் நீங்கள் ஒரு ஜப முயற்சி அல்லது ஜப சடங்கை நீங்கள் உருவாக்கினால் கூட அதை அவர் மாற்றி உங்கள் முறைக்கு வர முடியாது. ஏன் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அது ஆதாம் ஏவாள் காலத்திலேருந்து பிரச்சனையாக இருக்கு. அப்படின்னா இந்த முறைமையை அவர் ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து கடைபிடித்து வருகிறார். இது கேட்டால் கிடைக்கும் என்ற முறையை ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து செய்து வருகிறார். எனவே அவர் மாற்றினால் மற்றவர்களுக்கு அநீதியாகிவிடும். அதான் இங்கே வாசிக்கிறோம். என்னதான் நீங்கள் வசியம் செய்த பார்த்தாலும் அவர் தன்னுடைய முறைமையை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். உதாரணத்திற்கு இங்கே அதுக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல வருது, நான் சொல்லிடுறேன். இயேசு திருமுழுக்கு எடுக்க வருவார், திருமுழுக்கு யோவானிடம். அப்போ திருமுழுக்கு யோவான் இயேசுவிடம் ஒரு கேள்வியை கேட்பார். என்ன கேட்பார் என்றால், நீங்கள் எதுக்கு திருமுழுக்கு எடுக்கிறீங்க? நீங்கள் ஏற்கனவே கடவுளுடைய மகன் ஆயிற்று. அது அளவில் அந்த மீனிங்கில் கேட்பார். உங்களுக்கு எதுக்கு திருமுழுக்கு என்று கேட்டதும் இயேசு அதற்கு இந்த பதிலை தான் சொல்வார். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல என்ன பதில் சொன்னார்னு. எல்லா முறைமையும் நிறைவேற. பாருங்க, ஏன் இங்கே சொல்கிறேன்னா, அவர் கடவுளின் மகன். அவராக இருந்தாலும் இந்த முறைமைக்கு உட்பட வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ரோமையர் 10:3 சொல்லக்கூடிய கடவுளுக்கு ஏற்புள்ளாக்கும் முறை, அதாவது முறைமை, அது இயேசு கூட விதிவிலக்கல்ல. அப்போ இவர்கள் இருக்கிறார்கள், யார்? அருங்குடை இயக்கத்தினர்கள். இவர்களுக்கு எப்படி அவர் விதிவிலக்கு கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? இயேசுக்கே விதிவிலக்கு கொடுக்க முடியாமல் இயேசுவும் எல்லா முறைமையும் நிறைவேற்ற வேண்டும் என்று திருவருட்சாதங்களுக்கு உட்பட வேண்டும் என்பதற்காக அவர் திருமுழுக்கு பெறுகிறார். யார்கிட்ட? திருமுழுக்கு யோவானிடம், ஸ்நாபக அல்லப்பரிடம், யோவான் ஸ்நானனிடம். இப்படி எந்த பேர் உங்களுக்கு தெரியுதோ அதில் எடுத்துங்க. அவரோட மச்சான் மாதிரி அவருக்கு முன் தோன்றிய அவரை விட மேலானவர் அல்ல என்று அவரே சொல்கிறார். முன்னால் வந்தவர் என்ன? முன்னால் வந்தவர் தூய ஆவியை பெற்றவராக இயேசுக்கு முன்னால் பிறந்தவர். பார்க்கிறோமல்ல, எலிசபெத் அம்மாளை சந்தித்த போது தூயாவின் இதால் பெற்றதால் அந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது என்று சொல்கிறார் அல்லவா?
ஆனால் அந்த குழந்தை மீது தூய ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டு திருமுழுக்கு கொடுக்கும் தகுதியை பெற்ற நபராக பிறக்கிறார். அதனால் அவருக்கு பேர் திருமுழுக்கு யோவான். அதுபடிப்பட்ட ஒரு நபர் இவர். அவருக்கு தூயாவி தருகிறார், அவர் இவருக்கு தூயாவி தருகிறார். இவர் வயிற்றுக்குள் இருந்த பொழுது அவருக்கு திருமுழுக்கு அதாவது தூயாவி இறக்கம் செய்கிறார். அந்த வாழ்த்தினால் அது பெரிய சப்ஜெக்ட். மரிய வாழ்க சொன்னால் தூயாவியானவர் இறங்குவார் என்பதற்கு உத்தரவாதம் தர, அதாவது உறுதிதான் என்று காட்ட என்ன செய்கிறார் என்றால் அங்கே தூயாவி இறங்குகிறார். தூயாவி இறங்க பெற்றதால் தூயாவியால் அபிஷேகம் செய்யப்பட்டதால் இவர் திருமுழுக்கு கொடுக்கும் தகுதியை பெற்று விடுகிறார் வயிற்றில் இருக்கும் பொழுதே. அப்ப அந்த வயிற்றில் இருக்கும் நிலையில் தூயாவி பெற்றவராக இருப்பதால் இவர் ஒருவரே இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுக்கும் தகுதியை பெற்றவராக இருக்கிறார். திருமுழுக்கு யோவான். அந்த தூயாவியை இவர் பெற வேண்டும் என்ற தேவை இவருக்கு இல்லை. யாருக்கு? இயேசுக்கு. ஏன்னா இவரிடமே மூவர் கடவுள் இருக்கிறார்கள். மூவரும் அவரிடத்திலே இருக்கிறார். சொல்கிறார்கள, நான் என்ன தந்தையை பார்க்கலன்னு கேட்குறேன். இல்லை, நீ என்ன பார்த்துட்டா தந்தையை பார்த்த மாதிரி தானே, நீ எதுக்காக சந்தேகம் விடுற அப்படின்னு கேட்பார். அப்போ அதில் இந்த மூவர் கடவுளாக நாம் எடுக்கிறோம். 3 நபர்களும் அவருக்குள்ளே இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன தூயாவி அது புறா வடிவிலெல்லாம் இறங்குறார் அல்லவா. அதில் என்னன்னா இந்த முறைமைப்படி கடவுள் இயேசு செயல்பட்டார். வசனத்தின் மூலமாக சொல்ல வேண்டும் என்றால் அதை படித்து காட்டி விடுகிறேன். அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும் கேட்க, அதனால படித்து காட்டுகிறேன். என்னன்னா, கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புள்ளாக்கும் முறையை அறிந்து கொண்டவராக இயேசு இருந்ததால் அவர் தன்னுடைய சொந்த முயற்சியாலேயே கடவுளுக்கு ஏற்புள்ளாக வேண்டும் என்று முயற்சி செய்யாமல் கடவுளின் செயல்முறைக்கு தன்னையே உட்படுத்தி கொள்ள திருமுழுக்கு யோவானிடம் சென்று திருமுழுக்கு பெறுகிறார், திருவருட்சாதனம் பெறுகிறார். அதுதான் புகுமுக திருவருட்சாதனம். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். புகுமுக அருட்சாதனம் இயேசுக்கே தேவைப்பட்டது. இவங்கெல்லாம் இப்படி விதிவிலக்கா? அப்ப அதுதான் உண்மையிலேயே தூயாவியை பெறும் செயல். தூயாவியின் நோக்கமே அதுதான். எது? கடவுளின் குடும்பத்தில் ஒரு நபரை சேர்ப்பதுதான் நோக்கம். ஆனால் அருங்குறை இயக்கத்தில் உள்ள தூயாவி என்ன செய்கிறது என்றால், கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய நபரை வெளியே கொண்டு வருகிறது அந்த ஆவி. அதனால்தான் அவன் தீயவன், பொய்யன், அவன் தூயாவி இல்லை என்றெல்லாம் சொல்லுகிறேன். எக்காலத்திலும் தூயாவியானவர் அந்த செயலை செய்யவே மாட்டார். அதை செய்வதாக இவர்கள் சொல்கிறார்கள். என்னத்தை? நற்கருணையில் இயேசு இல்லை என்று எந்த நேரத்திலும் தூயாவியானவர் சொல்லவே மாட்டார். இனி நாளை தொடர்வோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.